Hi friends, welcome back to Birlas Parvai. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நம்ம காருக்கு ஃப்ளோர் மேட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப டீடைலா நம்ம பார்த்தோம். அந்த வீடியோல மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் என்ன இருந்தது அப்படினா காரோட சீட் கவருக்கு என்னென்ன வெரைட்டி இருக்கு என்ன மாதிரியான பட்ஜெட் வரும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவா ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இன்னைக்கு முன்னாடி நீங்க பார்க்கலாம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற கார் அந்த சீட் கவருக்குரிய ஃபுல் ஆப்ஷனை இங்கே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இங்கே முன்னாடி பார்க்கலாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே இங்கே டிஸ்பிளேல வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு டெமோவோட நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீட் கவர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. ஒரு ஆப்ஷன்ஸ்லையும் அதே சீட் கவர் வேறு வேறு மாதிரியான லுக்கை வந்து உங்களுக்கு கொடுக்குது. அது எல்லாத்தையும் டெமோவோட நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெமோ நம்ம பார்க்குறதுக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தாம்பரம்ல இருக்கிற கார்ஸ் அண்ட் அக்சசரி ஷாப்புக்கு தான் நமக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நமக்கு டிஸ்பிளேல அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்காக. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது முன்னாடி வந்து ஸ்கெலிட்டனா ஒரு சீட் வந்து நான் வச்சுருக்கேன், நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது ஓஎம்ல நமக்கு காரோட சீட்டு வரும்போது அந்த சீட் கவரை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இதை நான் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் இதை எடுத்து கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ஃபோம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இது நல்லாவே வந்து திக்காக வந்து ஒரு ஃபோம் வந்து இருக்குது. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹை டென்சிட்டி ஃபோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நமக்கு சீட்டில் இருக்கிற அந்த ப்ரொஃபைல் ஒரு கோடு அது எல்லாமே வந்து இந்த ஃபோம்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு மேலே வந்து சீட் கவரை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஷேப்பை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டிச்சிங்லேயோ இல்லை ஒரு கிரிம்பிங்லேயோ வந்து கொண்டு வராங்க. அது எப்படிங்கிறதே நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி பின்னாடி சாயறதுலையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இந்த சீட்டு அந்த அந்த இந்த ஸ்பாஞ்சிலே வந்து உங்களுக்கு வருது. இந்த ப்ரொஃபைலை மேட்ச் பண்ணி தான் இதை இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த சீட் கவர் அப்படிங்கிறதுல உங்களோட இமேஜினேஷனில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே கஸ்டமைஸ்டாக இந்த சீட் கவரில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை ஆக்சுவலாக. அப்போது நமக்கு ரெடிமேடாக சீட் கவர்ஸ் வந்து பிளெயினாக வருது இல்லையா, அப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கஸ்டமைஸ்டாக பண்ண விஷயங்கள். இது வந்து ரெடிமேடாக வந்த விஷயம். ஸோ ரெடிமேடாக வந்ததும் பண்ண முடியும், அந்த மாதிரி கஸ்டமைஸ்டாகவும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த சீட் கவரில் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன வெரைட்டி இருக்குது, எவ்வளோ பட்ஜெட் இருக்குது, இது எல்லாத்தையும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம கூட மிஸ்டர் சதீஷ் வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. ஹாய் சதீஷ். மிஸ்டர் சதீஷ் தான் வந்து நமக்கு இந்த டெமோ நம்ம காமிக்க போகிறாரு. இந்த கார்சன்ஸில் முக்கியமாக இந்த சீட் கவரில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்ல முடியும். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அவர் தான் இது எல்லாத்தையும் டெமோவோட இன்றைக்கி நம்ம காமிக்க போகிறாரு. சீட் கவர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் கவர். ஸோ இது வந்து ரெடிமேட் ஆப்ஷன்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா கார் ஸ்பெஷலாகவே கிடைக்கும். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதோட ஃபிட்டிங்னஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் டிஷர்ட்டாக மாற்ற ஒரு சீட் கவர்ஸ்க்கும் பட் கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ஓய் ஃபிட்மெண்ட் பண்ணுற சீட் கவர்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பேசிக் ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதோட மெட்டீரியல் பேர் பார்த்தீங்கன்னா பிவிசின்னு சொல்லுவாங்க, பிவிசி ரெக்ஸின்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா டெல்லி ஐட்டம் சொல்லுவாங்க. ஸோ டெல்லியில் கிடைக்கிற ஒரு ரெக்ஸின் இது. ஸோ இந்த மாதிரியான கவர்ஸ் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சிலேருந்தே கிடைக்கும். ஸோ ஒரு வண்டிக்கு உண்டான கவர் என்னென்னா இது ரெடிமேட் கவர். அதுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கேட்குற டிசைன்ஸ் கிடைக்கும், கேட்குற கலர்ஸ் கிடைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கிற ஒரு சீட் கவர்ஸ்னால் இது மட்டும் நம்ம சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு சீட் கவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன். ஸோ இந்த சீட் கவர்ஸ்னால் என்ன இருக்குது அப்படின்றது நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ நான் என்னென்ன மெட்டீரியல் இருக்குன்னு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இது வந்து பியூ மெட்டீரியல் சொல்லுவாங்க. பியூவில் பார்த்தீங்கன்னா ஃபர் மெட்டீரியல். ஸோ பேக் சைடில் பார்த்தா தெரிஞ்சிடும். இது வந்து ஃபர் மெட்டீரியல் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோம் ரெக்ஸின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட்டில் வந்து ஃபோம் ரெக்ஸின் இருக்கும், பேக் சீட்டில் வந்து ஃபோம் இருக்கும். ஸோ இதோட ஓய் ஃபிட்மெண்ட்டில் இந்த மாதிரியான சீட் கவர்ஸ்க்கு மெட்டீரியல் இது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சில கார்ஸ் லக்ஸரி கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி வென்டிலேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சீட் கவர்ஸ்க்கு இது வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான பர்ஃபரேட்டட் டாட்டட்ஸில் வரும் இந்த மாதிரி.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே சேம் ஃபோம்லேயே நாப்பா ரெக்ஸின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவாலிட்டி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெதரோட ஃபீல் இருக்கும் மேலே அந்த ஸ்கின்னு, பட் ஆனால் லெதர் கிடையாது. இது ஒரு ரெக்ஸின். இந்த ரெக்ஸினில் ஒரு லெதர் ஃபீல் இருக்கும். ஸோ நல்லவும் கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும். இதுலேயுமே நம்ம வந்து ஓய் ஃபிட்மெண்ட்டும் பண்ணலாம். ரெண்டாவது வந்து டிஷர்ட் மாட்டுற கவருமே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ். இதில் வந்து உங்களுக்கு கலர் வேரியன்ட் நிறைய கிடைக்கும். ஸோ கேமல் கிடைக்கும், ப்ளஸ் வந்து பிளாக் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து என்ன கலர்ஸ் வேணாலும் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். இதில் இல்லாத கலர்ஸு இப்போ எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் முன்னாடி பார்க்கலாம், ஒரு ப்ளூ கலரில் இருக்குது. அது நீங்கள் காமிச்ச லிஸ்ட்லேயே இல்லை. இப்படி நம்ம ஒரு கலர் ஏதாவது பிக் பண்ணோம் அப்படின்னா அதையும் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வர முடியும். பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே. இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த ஃபிட்டிங்கில் ஒரு 2-3 டைப் சொன்னீங்க. ஒன்று வந்து டிஷர்ட் ஃபிட்டிங் அப்படின்னு சொன்னீங்க, இன்னொன்று வந்து ஓஇஎம் ஃபிட்டிங் அப்படின்னு சொன்னீங்க. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது டிஷர்ட் ஃபிட்டிங் அப்படின்னும் போது ஒரு பேசிக் கவரு, அந்த பேசிக்கில் என்னென்னலாம் கொடுப்பாங்கன்றதையும் நான் காமிச்சிடுறேன். ஓகே. இதோட சீட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓய் ஃபிட்மெண்ட் பண்ணுற ஆப்ஷனல் கிடையாது. ஓகே. ஸோ இது பேசிக் கவர். ஸோ இதையே வந்து நம்ம ஒரு ஃபிட்டடாக பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த இடத்துல ஒரு நூல் கட்டிட்டு, இந்த இடத்துல ஒரு நூல் கட்டிட்டு நாமளாக ஒரு ஆப்ஷன்ஸ் பண்ணி ஸ்கின் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ப்ராப்பர் ஃபிட்டிங் கிடையாது. எங்கே ஆப்ஷன் இருக்கோ அதை நாமளாக எடுத்து மேனுவலாக பண்ணுற ஒரு ஆப்ஷன்ஸ் ஃபிட்டிங் தான். பட் இதுலேயும் டைட் ஃபிட் ஓரளவுக்கு பண்ணலாம். பட் உங்களுக்கு நல்ல பக்கா ஃபிட்டடாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் கொடுத்துருவாங்க சார். உங்களுக்கு இதில் ஆப்ஷனல் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருவாங்க. ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பைப்பிங் ரேஞ்சில் வந்துடும். இந்த பைப்பிங் எடுத்துகிட்டு நாம் இந்த வந்து ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஷேப்பை நாம் ஃபிக்ஸிங் பண்ணிவிடுவோம். ஸோ அப்படி பண்ணிவிடுவோம். ஓகே. இப்போ எங்களுக்கு அதை ஜஸ்ட் மாட்டி காமிக்க முடியுமா? அது எப்படி நீங்கள் மாட்டுறீங்க? கண்டிப்பாக மாட்டி காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டம் ஃபிட்டுக்கும் ரெடிமேட் ஃபிட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஃபிட்டு. ஸோ இது வந்து நார்மலாக வந்து எல்லா வண்டிக்குமே ரெடிமேடாக கிடைக்கிற ஒரு ஃபிட்டு. இந்த ஃபிட் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து ஆப்ஷனல் கிடையாது, நம்ம ஆப்ஷன் பண்ணுறது தான். இந்த இடத்துல ஒரு நூல் கட்டிட்டு, இந்த இடத்துல ஒரு நூல் கட்டிட்டு, ஸோ அப்படியே நீங்கள் பேக் சைடில் பார்த்தா இந்த நூல் ஆப்ஷன் வந்துடும். ஸோ இந்த நூலை வந்து இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைட் ஃபிட்டாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவர் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்து ரெடிமேடோட ஃபிட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30% வரைக்கும் தான் இந்த ஷேப் வரும். ஸோ இந்த மாதிரியான ஷேப்ஸு இது வந்து ரெடிமேட் கவரில் மோஸ்ட்லி இந்த ஷேப் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிமேட் சீட் கவர்ஸில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்றதை பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஓஎம் ஃபிட்மெண்ட்டு, அதாவது ஃபேக்ட்ரி ஃபிட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேக்ட்ரி ஃபிட்டோட ஃபிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் என்னென்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். இதையுமே நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியும் காட்ட போகிறேன். இப்போ வந்து இது ஒரு செட்டப்புக்கு வச்சாச்சு. இப்போ இந்த செட்டப்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீவு பிளேயரு அண்ட் தென் இது ஒரு பிளேயர். ஸோ இந்த பிளேயரை வச்சு தான் நம்ம இதை வந்து ஃபிட்டிங் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கிளிப் எடுத்துடுறோம். ஸோ இதை கொஞ்சம் பெண்ட் பண்ணிவிட்டு இந்த கவர்ஸ் எப்படி தூக்கிட்டிங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இந்த கம்பி மாதிரி இருக்கும். இந்த கம்பியை நம்ம இதில் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வச்சு கிளிப் பண்ணிவிட்டு ஒரு லாக். ஸோ இந்த லாக் ஆகிடும். ஸோ லாக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ ஆகும்போது இதோட பக்கெட் ஃபினிஷிங் வந்து இன்னும் பெட்டராக மாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கார்னரில் இந்த ஷேப் எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஷேப் எடுக்கும்போது அகெயின் இன்னொரு கிளிப்பு. ஸோ இந்த கிளிப் எடுத்துட்டிங்கன்னா இந்த பக்கெட் ஃபினிஷிங் இன்னும் இங்கே வந்து அதிகமாகிடும். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு பக்கெட் ஃபினிஷிங் உங்களுக்கு வந்துடும். இப்போ நமக்கு இங்கே நடுவில் ஒரு 2 லைன் நமக்கு சீட் கவரில் இருக்குது. ஓகே. ஆனால் உள்ள ஸ்பான்ச்சில் வந்து அந்த இதுக்கு நேராக நமக்கு எந்த ப்ரொவிஷனும் இல்லை. இப்போ அதில் நீங்கள் எதுவுமே பஞ்ச் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதை வந்து டைட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ்? அதை டைட் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக ஒரு நூல் மாதிரி கட்டிட்டு அந்த நம்ம இழுத்துட்டோம்னா அதோட ப்ரொவிஷன் இன்னும் பெட்டராக வந்துடும். ஓகே. ஸோ இந்த சீட்ஸு ஸோ இதோட பக்கெட் ஃபினிஷிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதோட பக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹிப் இருக்குது. இந்த ஹிப்போட வந்து கம்ஃபர்டபுளாக லாக் பண்ணுறதுக்கு ஒரு பக்கெட் மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வண்டியை டேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது டேர்ன் பண்ணும்போது அது நம்மளோட ஹிப்பு வந்து இதில் போய் லாக் ஆகிடும். ஓகே. ஸோ லாக் ஆகும் போது ஒரு பக்கெட்டோட ஃபினிஷிங் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம லாக் பண்ணி வண்டியில் சீட்லேயே நல்லா உட்கார வைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டோட டாட்டர்ஸ் இருக்கும். இந்த டாட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேக்கில் வந்து ஒரு சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்.
ஓகே. ஸோ இந்த ஏர் போகிறதுக்கு ப்ளஸ் வந்து நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் வந்து எப்படிலாம் உட்காந்து இதை நீங்கள் ஃபிட்டிங் பண்ணணும் அப்படின்றதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இது நம்ம காரில் வென்டிலேட்டட் சீட்ஸ் இல்லைன்னா கூட இந்த பர்ஃபரேட்டர் கண்டிப்பாக போடலாம். போட்டால் நமக்கு பின்னாடி வேர்க்காமல் இருக்கும். கண்டிப்பாக. ஓகே. சர்க்குலேஷன் நல்லாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான. ஓகே. இப்போது இதோட பட்ஜெட் வந்து நமக்கு எந்த ரேஞ்சில் இருந்து எது வரைக்கும் நமக்கு கிடைக்கிது? நமக்கு நார்மல் ஃபிட்டிங், அதாவது நமக்கு இந்த டிஷர்ட் ஃபிட்டிங் சொல்கிறீங்கல்ல, அதில் நமக்கு என்ன பட்ஜெட்லேருந்து என்ன பட்ஜெட் கிடைக்கிது? இப்போ நம்ம ரெடிமேட் கவரில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வண்டிங்களுக்கு, அதாவது 5 சீட்டர் வண்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4500 rupees நம்ம சார்ஜ் பண்ணுறோம். அதே 4500 rupeesக்கு ஒரு 800 rupees எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து நூல் கட்டி ஃபிட்டிங் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸுமே ரெடிமேட்லேயே பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரியான கஸ்டமைஸ் ஃபிட்டிங் அப்படின்னும் போது நம்ம சீட் கவர் ஸ்டார்டிங் ரேஞ்சு 11,800 rupees வரும். இதுக்கு நம்ம 2 years வாரண்டியும் கொடுத்துருவோம். பீல் ஆஃப் ஆனாலும் வாரண்டி கிடைக்கும், ஸ்டிச்சஸ் பண்ணாலுமே வாரண்டி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாப்பா சீட் கவர் பார்த்தோம். ஸோ ஒரு 11,500 பட்ஜெட்டில் ஒரு சீட் கவர்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஒரு பிராண்டட் சீட் கவர் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிராண்டட் சீட் கவரில் பார்த்தீங்கன்னா பிராண்டோட நேம் ஜீனியஸ் பிராண்டட் சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே கஸ்டமைஸ் தான். ஸோ கஸ்டமைஸ்லேயும் பார்த்தீங்கன்னாலே இந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங்கும் கிடைச்சிடும். நம்ம பார்த்த அதே ஃபினிஷிங்கும் இதில் கிடைச்சிடும். பட் மெட்டீரியல் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது நாப்பா, இது பியூ. பியூ மீன்ஸ் பாலியூமர் ரெக்ஸின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட பிராண்டட்ஸு இந்த ஜீனியஸ். ஸோ இந்த ஜீனியஸோட விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து திக்னஸ் குவாலிட்டியாக கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் நூலோட ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா நல்ல திக்னஸோட ஒரு குவாலிட்டியாக கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த பிராண்டட் நம்ம சஜஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரியான பிராண்டட்ஸ் இதுவுமே ஓய் ஃபிட்மெண்ட்டு தான். ஸோ நம்ம பண்ண அதே பக்கெட் ஃபிட்டு இதுலேயுமே கிடச்சிடும். ஸோ இதோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் தொடச்சிட்டா ரொம்ப ஈஸியாக ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதோட பட்ஜெட் எவ்வளோ வரும்? இதோட பட்ஜெட் வந்து 16,500 rupees. 16,500. ஸோ இந்த பட்ஜெட் சீட் கவர். இதுக்கு நம்ம அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணுற ஒரு ஃபிட்டிங்னஸ் பார்த்தீங்கன்னா 900 rupeesலேருந்து 1,500 rupees வரைக்கும் நம்ம இதை ஃபிட்டிங் சார்ஜஸாக நம்ம இதை பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு பக்கெட் சீட் இல்லாத ஒரு வண்டிகளுக்கு நம்ம இந்த சைடில் பக்கெட் நார்மலாகவே ஏற்படுத்தி கொடுப்போம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு 2.5 mm ஒரு ஃபோம் நம்ம ஆட் பண்ணிவிடும். ஸோ ஃபோம் ஆட் பண்ணும்போது இதோட பல்ஸோட ஃபிட்டு இன்னும் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரியான பக்கெட் ஃபிட்டு நம்ம இதில் பண்ணிக்கலாம். பட் நாப்பால் அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்புறம் இப்போது அந்த லம்பர் சப்போர்ட்னு சொல்லுவோம். அதாவது லோயர் பேக்கில் இப்போ என்னோட சீட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப் வந்து இருக்காது. அப்போ அந்த இடத்துல ஸ்லைட்டாக ஒரு ப்ரொஜெக்ஷன் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபோம் வைப்போம். ஸோ இந்த ஃபோம் எதுக்கு அப்படின்னா அந்த உடம்பு சாயறதுக்கு நீங்கள் கேட்ட அந்த லம்பர் சப்போர்ட் வேணும் அப்படின்னுங்கிறவங்களுக்கு ஒரு 3 inch ஒரு ஃபோம். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வச்சு மேட்ச் பண்ணிவிடும். ஸோ இந்த இடத்துல மேட்ச் பண்ணும்போது இந்த இடத்த அப்படியே ஃபில்அப் பண்ணிவிடும். ஸோ இந்த இடத்த ஃபில்அப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லம்பர் சப்போர்ட்டோட நான் கம்ஃபர்டபுளாக கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் வந்து ஒரு சின்ன மைனஸ் மட்டும் இருக்கும். ஸோ அந்த மைனஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ரொம்ப லாங் டிரைவ் போகிறவங்களுக்கு இந்த மாதிரியான சீட்ஸில் ஒரு ஸ்வெட்டிங்ஸ் கம்பல்சரி வரும். ஸோ இந்த ஸ்வெட்டிங்ஸ் வரும்போது நம்ம அதுக்குண்டான ஒரு ஆப்ஷன்ஸை இன்னொரு ஆப்ஷனாக நம்ம வந்து தேர்ந்தெடுப்போம். ஸோ அப்படி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சீட்ஸ். ஸோ இதோட சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி டச், ஸோ அதாவது நம்ம முதுகு ஏரியா மட்டும் இந்த காட்டன் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிவிடும். இது வந்து ஒரு வெல்வெட் மெட்டீரியல். ஸோ இந்த வெல்வெட் மெட்டீரியலுக்கு அடுத்து ஃபுல் ரெக்ஸின் வந்துடும். ஸோ இது நம்ம சாயிற இடம் மட்டும் பாட்டம். ஸோ 2 இடத்துக்கு மட்டும் நம்ம காட்டன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுறோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு மைனஸ் அப்படின்னும் போது இதில் இருக்க இந்த காட்டனோட டஸ்டர்ஸ் அதிகமாக வந்துடும். ஸோ ரெண்டாவது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஒரு ஈஸியான வழி. இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சிட்டா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். பட் இது அப்படி கிடையாது. நீங்கள் ஏர் பிடிக்கணும். ரெண்டாவது வந்து நீங்கள் வாஷ் பண்ணணும். பட் ரெக்ஸினில் அப்படி கிடையாது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது ஒரு விஷயம் இதுக்கு. ஓகே ப்ரோ. இப்போ நமக்கு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஓஎம்மோட டாப் அண்டை மேட்ச் பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். அப்போது ஓஎம்மோட டாப் அண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சீட் கவரோட அந்த தீமை மேட்ச் பண்ணி நமக்கோட டோர் பேட்லலாம் வந்து ஒரு 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 மாதிரியான கலர் கோட்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க, ரைட்? ஸோ நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி சீட் கவரை மாற்றும் போது அந்த டோர் பேடில் நம்மளால் அந்த தீம் கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக கொண்டு வர முடியும். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிளாக் அண்ட் ரெட் போடுறீங்க அப்படின்னும் போது ஒரு பிளாக் அண்ட் ரெட்டை வந்து நம்ம டோர் பேட்லையோ இல்லை டேஷ்போர்ட்லையோ இல்லை ஸ்டேரிங் கவர்லையோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு ஒரு யூனிஃபார்ம் ரேஞ்சுக்கு கொண்டு போயிடலாம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டேரிங் கவர், இதோட கிரிப்னஸ் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதோட ஸ்டிச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் சொல்லுவாங்க. பார்க்க ஓயிங் ஃபினிஷிங் மாதிரியே இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த டிசைன்ஸில் நீங்கள் த்ரெட்டிங் ஹைலைட் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு பிளாக் போடுறீங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து ரெட் போடலாம். ஸோ பிளாக் போடுறீங்க அப்படின்னா ஸ்டிச்சஸ் சில்வர் போடலாம். ஸோ இந்த மாதிரி சீட் கவர்ஸ் என்ன டிசைன்ஸ் பண்ணுறீங்களோ அதே டிசைன்ஸை நம்ம டோர் பேட்ஸு, டேஷ்போர்டு, சீட் கவர்ஸு, ரூஃப் டாப்லேருந்து கீழே ஃப்ளோரிங்லேருந்து எல்லாமே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த சீட் கவர்ஸில் என்னென்ன டிசைன்ஸ் என்னென்ன கலர்ஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே இந்த ஃப்ளோரிங்ஸ்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு மேட் ஒன்று தனியாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான
மேட்ஸு இதில் வரும். சீட் கவர்ஸ்க்கு என்ன கலர் மேட்ச் பண்ணுறீங்களோ அப்படியே நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு லுக்கை கொடுத்துடலாம். ஸோ அதாவது அவுட்லுக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டர் ஃபீலாக இருக்கும். ஒரு லக்ஸரி காரில் என்னென்னலாம் இருக்கோ அப்படி அந்தளவுக்கு இந்த ஃபினிஷிங் கண்டிப்பாக கொடுத்துரும். கலர் மேட்சிங் பண்ணாலே இன்னும் பெட்டராகவே எதிர்பார்ப்பாங்க. ஸோ குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி பார்க்குற கலரே இந்த ஒரு கலர் தான். ஸோ அந்த மாதிரியான கலர்ஸ் இதில் கண்டிப்பாக வந்துடும். ப்ரோ இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வரைக்கும் ஐ திங்க் இந்த ஜீனியஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அது வந்து 16.5 ஒரு சின்ன வண்டிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பட் எனக்கு வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் வந்து எனக்கு வேணும். அப்போ அந்த மாதிரியான என்னென்ன பிராண்ட் இருக்குது, என்ன மாதிரியான பட்ஜெட் வந்து வரும்? இப்போ பார்த்தீங்கன்னா இதே சேம் ஜீனியஸ் பிராண்டட்லேயே பார்த்தீங்கன்னா லெதர் கொடுத்துருப்பாங்க சார். ஸோ லெதர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த லெதர்லேயுமே பார்த்தீங்கன்னாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் வேரியன்ட் நிறையவே இருக்கும். மோஸ்ட்லி இதில் வந்து ஒரு 80% கலர் நம்ம மேட்ச் பண்ணலாம். பட் லெதர்னால ரொம்ப கலர் மேட்ச் பண்ண முடியாது. மேக்ஸிமம் பிளாக் அண்ட் பெய்ஜ் அண்ட் கொக்கோ பெய்ஜ் இந்த மாதிரியான டிசைன்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான கவர் தான். பட் இந்த கவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 38,500 rupees வரும். ஸோ இதோட ஜீனியஸ் லெதர் ஒரிஜினல் லெதர் வந்துடும். எங்கேயுமே ரெக்ஸின் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் டு பாட்டம் லெதர்லேயே வந்துடும். ஸோ இதோட பிராண்டுமே ஜீனியஸ் தான். இவங்க கொஞ்சம் கீழே பண்ணுறது பியூ மெட்டீரியல், கொஞ்சம் ஹையாக பண்ணுறது லெதர் மெட்டீரியல். ஹோப் இந்த வீடியோ இந்த சீட் கவரை பற்றி ஃபுல் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.